ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். நான் ரஞ்சித் பேசுறேன்பா. இருப்பா அவன் தூக்க மாட்டீங்கப்பா. மாதா தூக்க மாட்டீங்கப்பா. தூக்க மாட்டீங்கச்சா? ஆமாப்பா. பாப்பா எங்க தூக்க மாட்டுச்சு? வீட்டுல தூக்க மாட்டுச்சு. வீட்டுக்கு நீ போனியா? நான் இல்ல. நான் இல்லப்பா. நானு இல்லாம எப்படி அங்க உனக்கு தள்ளு தெரியும்? எனக்கு போன்ல பேசிட்டு. யாரு? அவதான் போன் போட்டு சாவ போறேன்னு சொன்னான். நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேற்றுப்பா. என்ன பொறுப்பேற்றுறீங்க? என் பிள்ளை உசுர கொடுப்பேன் நீ? நீ எதுக்குடா எனக்கு? என் பிள்ளை உசுரா என் முன்னாடி வாடா நீ. நான் வரேன். நான் அன்னைக்கு நான் ஒண்ணு என்ன சொன்னேன், விட்டு ஓடி போயிடுறா. ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு உட்பட்ட அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு எஸ்ஐயாக பணிபுரிந்தவர் அந்தோணி மாதா. இவர் திடீரென தனது வீட்டில் தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்டதாக வெளியான தகவல் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. அதாவது டிசம்பர் 13ஆம் தேதி இரவு 1:20 மணிக்கு திடீரென அந்தோணி மாதாவின் ஆண் நண்பரும் மீஞ்சூர் காவல் நிலைய எஸ்ஐயுமான ரஞ்சித் குமாரிடமிருந்து அந்தோணி மாதாவின் தந்தைக்கு அவசர போன் கால் வந்துள்ளது. அப்போது பேசிய எஸ்ஐ ரஞ்சித் குமார், அப்பா மாதா தூக்கு மாட்டிக்கிட்டாப்பா, உடனே வாங்கப்பா, அம்பத்தூர் ராக்கி தியேட்டர் பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கோம், சீக்கிரம் வாங்கப்பா என்று அழைக்கிறார். அடுத்த போன் காலில் அவளை கேஎம்சிக்கு கூட்டிகிட்டு போறாங்கப்பா, அவ இறந்துட்டாப்பா என கூற குடும்பத்தினர் கதறி துடிக்கிறார்கள். அவளை கேஎம்சி கிட்ட போறாங்க. கேஎம்சிக்கா? ஆமா. எந்த கேஎம்சி? கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். அவ இறந்துட்டாப்பா. என்னதுப்பா? கேஎம்சி கிட்ட போறாங்கப்பா. என்ன கேள்வி? யாருப்பா? என் பிள்ளைல என் பேர பிள்ளைல இருக்குப்பா. வீட்டுலதான் இருக்கிறாங்க. நான் வீட்டுல இருந்து வர சொல்லிக்கிறேன் தங்கச்சி எல்லாம். அந்த ஆடியோவில் ஏற்கனவே உங்ககிட்ட படிச்சு சொல்லியிருக்கேன், ஒரு குடும்பத்தை பிரிச்சு இப்படி பண்ணிட்டியேடா, என் பிள்ளை உனக்கு என்ன துரோகம் பண்ணுச்சு, அன்னைக்கே என்ன சொன்னேன், விட்டுட்டு ஓடி போயிடுடா, இல்லைன்னா என்கிட்டையாவது கொண்டு வந்து விடுறான்னு சொன்னேன்ல என அந்தோணி மாதாவின் தந்தை ரஞ்சித் குமாரிடம் கதறி துடிக்கிறார். என்ன நடந்தது? போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்த தகவல்கள் இதுதான். சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு பிரிவு உதவி ஆய்வாளராக பணிபுரிந்தவர் 30 வயது அந்தோணி மாதா. இவருக்கு கடந்த 2015ஆம் ஆண்டு யோவான் என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் டிசம்பர் 13ஆம் தேதி இரவு ஆண் நண்பர் ரஞ்சித் குமாரை வீட்டிற்கு வருமாறு அந்தோணி மாதா அழைத்ததாகவும் அதற்கு ரஞ்சித் மறுத்துவிட்டதாகவும் கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த எஸ்ஐ அந்தோணி மாதா எஸ்ஐ ரஞ்சித் குமாருக்கு வீடியோ கால் செய்து தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொள்ளப் போவதாக மிரட்டியுள்ளார். அதிர்ச்சி அடைந்த ரஞ்சித் குமார் உடனே அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அந்தோணி மாதாவின் வீட்டிற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் அங்கு தூக்கிட்டு உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் இருந்த அந்தோணி மாதாவை மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்த நிலையில் அவரது உடலை பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுதான் எஸ்ஐ ரஞ்சித் குமாரும் காவல்துறையின் விசாரணையிலும் கூறப்படும் தகவல். ஆனால் அந்தோணி மாதாவின் குடும்பத்தினரோ அவர் தானாகவே உயிரை மாய்த்துக் கொள்ளவில்லை என கூறி அடுக்கடுக்கான சந்தேகங்களையும் கேள்விகளையும் எழுப்பியுள்ளனர். இது குறித்து சென்னை KK நகர் பாரதிதாசன் காலனியில் வசிக்கும் அந்தோணி மாதாவின் குடும்பத்தினர் கூறும்போது 5 பெண் பிள்ளைகள், அதில் மூத்த மகள்தான் அந்தோணி மாதா. கடந்த 2015ஆம் ஆண்டு உறவினர் மகனான யோவான் என்பவருக்கு திருமணம் முடித்து 5 வருடங்கள் சென்னை பாரிமுனையில் வசித்து வந்தார். அவருக்கு 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்த நிலையில் அந்தோணி மாதா கடந்த 2020ஆம் ஆண்டு போலீஸ் வேலையில் சேர்ந்து 1 வருடம் பயிற்சி முடித்து மீஞ்சூரில் வேலை செய்து வந்தார். அந்தோணி மாதா எஸ்ஐ பயிற்சியில் இருக்கும்போது எஸ்ஐ ரஞ்சித் குமாருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. ரஞ்சித் குமாருக்கும் ஏற்கனவே திருமணமானதால் இருவரையும் கண்டித்தோம். ஆனால் இருவரும் தொடர்ந்து பழகி வந்தனர். அதன் பிறகு 2 வருடங்களுக்கு முன்பு அந்தோணி மாதாவுக்கும் அவரது கணவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்து வாழ்ந்து வந்தனர். எஸ்ஐ ரஞ்சித் குமாரின் தூண்டுதலின் பேரில் கணவர் யோவானிடமிருந்து விவாகரத்து பெற்று ஐயப்பாக்கத்தில் தனியாக வீடு எடுத்து வாழ்ந்து வந்தார். பிறகு அம்பத்தூர் சோழபுரம் 5வது குறுக்கு தெருவில் வசித்து வந்தார்.
13ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் அந்தோணி மாதா தனது தங்கை மேரியுடன் நல்ல முறையில் போனில் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது நாளைக்கு வீட்டிற்கு வருகிறேன் என்றும் கூறினார். அதற்கு பிறகு சுமார் 1:20 மணிக்கு ரஞ்சித்குமார் அந்தோணி மாதாவின் அப்பாவுக்கு போன் செய்து 12:40 மணி அளவில் போனில் பேசிக் கொண்டிருக்கும் போது வாக்குவாதம் ஏற்பட்டு உங்களது மகள் தூக்கிட்டுக் கொண்டார் என்றும் அதற்கு பிறகு அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துவிட்டு நேரில் சென்றதாகவும் ரஞ்சித்குமார் கூறினார் என்கிற அந்தோணி மாதாவின் குடும்பத்தினர் அடுக்கடுக்கான சந்தேகங்களை எழுப்பியுள்ளார்கள். ஹலோ, நான் ரஞ்சித் பேசுறேன்பா. இவருப்பா. அவன் தூக்க மாட்டீங்கப்பா. மாதா தூக்க மாட்டீங்கப்பா. தூக்க மாட்டீங்கச்சா? ஆமாம்பா. எப்ப? அம்பத்தூர்ல ஹாஸ்பிட்டல் தான் இப்ப நைட்டு போறோம். அம்பத்தூர் தான்ப்பா, கொஞ்சம் சீக்கிரம் நைட்டு தான்ப்பா. இப்போ 12 மணிக்கு 12:30 இங்க அம்பத்தூர் ராகி தியேட்டர் பக்கத்துல ஹாஸ்பிட்டல். மகாலட்சுமி ஹாஸ்பிட்டலுப்பா. 2வது மாடில இருக்கிறோம். கொஞ்சம் சீக்கிரம் வாங்கப்பா. ரொம்ப ப்ராப்ளம் இல்ல. வாங்க சீக்கிரம் வாங்க. இல்ல எதுவும் ப்ராப்ளம் இல்லப்பா. தெரியல, உள்ள ஹாஸ்பிட்டல் உள்ள இருக்கிறாங்க, ஐசியூல இருக்கிறாங்க. சீக்கிரம் வாங்க. அதாவது 13ஆம் தேதி இரவு 11 மணி அளவில் தனது தங்கையிடம் அந்தோணி மாதா பேசிக் கொண்டிருந்துள்ளார். 12:40 மணி அளவில் ரஞ்சித்குமாரிடம் வீடியோ காலில் பேசிவிட்டு தூக்கில் தொங்கியதாக 1:20 மணிக்கு தனியார் மருத்துவமனையிலிருந்து பேசுவதாக ரஞ்சித்குமார் போனில் பேசுகிறார். அதுவும் அந்தோணி மாதாவின் செல்போனில் இருந்து பேசியுள்ளார். அப்படி என்றால் 12:40 மணி அளவில் அவர் அம்பத்தூர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லியிருந்தாலும் அங்கிருந்து வீட்டிற்கு செல்ல 5 நிமிடங்களுக்கு மேல் ஆகியிருக்கும். தூக்கில் தொங்கியவரை இறக்கி தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல 10 to 15 நிமிடங்கள் ஆகியிருக்கலாம். ஆனால் மிஞ்சூரில் இருந்த ரஞ்சித்குமார் 40 நிமிடத்திற்குள் எப்படி அம்பத்தூர் ராக்கி தியேட்டர் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு வந்திருக்க முடியும்? அப்படி என்றால் அவர் இங்குதான் இருந்திருக்க வேண்டும். வீடியோ காலில் பேசிவிட்டு தூக்கில் தொங்கியதாக கூறுகிறார்கள். ஆனால் அவர் வீடியோ காலில் பேசியதற்கான கால் டீட்டெயிலை போலீசார் தாய் தந்தைக்கோ சகோதரிக்கோ கூட காண்பிக்கவில்லை. அந்தோணி மாதா 75 to 80 கிலோவுக்கு மேல் இருப்பார். ஆனால் தூக்கிட்டதாக கூறப்படும் மின்விசிறியில் சிறிய வளைவோ எந்த தடயமும் இல்லை. அவளை கேஎம்சி கிட்ட போறான். கேஎம்சிக்கா? ஆமா. எந்த கேஎம்சி? கீழ்பாக்கம் மெடிக்கல் காலேஜ். அவ இறந்துட்டாப்பா. என்னப்பா? கேஎம்சி கிட்ட போறாங்கப்பா. என்ன யாருப்பா? என் பிள்ளைல என் பேர பிள்ளைல இருக்குப்பா. வீட்டுலதான் இருக்கிறாங்க. நான் வீட்டுல இருந்து வர சொல்லிக்கிறேன் தங்கச்சி எல்லாம். இப்போ நீங்க அங்க எழுதி போனீங்க பாக்கலாமா பிள்ளைய? ஆமா, அங்க போய் பாக்கலாம்பா. இங்க கொஞ்ச நேரம் வைக்க முடியுமா சார்? எங்க இருக்கீங்க கரெக்டா? எங்க இருக்கீங்க கரெக்டா? கார் புக் பண்ணிட்டு போனாங்க அங்க வைக்கிறதுக்கு. எங்க இருக்கீங்க கரெக்டா? இப்போ எங்க வீட்டுல இருக்கோம். நீங்க கேஎம்சி வந்துருங்க. கேஎம்சா? இங்க இருந்து கிளம்பு, இங்க இருந்து எடுத்துன்னு போறாங்க. இப்ப பாப்பா எங்க தூக்கு மாட்டுச்சு? வீட்டுல. வீட்டுல தூக்கு மாட்டுச்சு. வீட்டுக்கு நீ போனியா? நான் இல்ல. நான் இல்லப்பா. நானு இல்லாம எப்படி அங்க உனக்கு தள்ளு தெரியும்? எனக்கு போன்ல பேசியிருந்தது. யாரு? அவதான். சரி, அந்த நீ போன் போட்டுச்சு. போன் போட்டுதான் உனக்கு தூக்கு மாட்டிடுச்சா? போன் போட்டு சாவ போறேன்னு சொன்னா. சரி, எதுனால உங்க 2 பேரும் பிரச்சனை? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லப்பா. வாக்குவாதம். என்ன வாக்குவாதம்? நீதான் எல்லாம் பொறுப்பாகணும். நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துறேன்பா. எல்லாம் நீதான் பொறுப்பு. பிள்ளை எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துறேன். நான் உனக்கு ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுருக்கேன் உனக்கு. நான் எல்லாத்துக்கும் நான் பொறுப்பேத்துறேன்பா. என்ன பொறுப்பேத்துறீங்க? என் பிள்ளை உசுர கொடுப்பியா நீ? நீ எதுக்குடா எனக்கு? என் பிள்ளை உசுரா? நீ வா, நீ வந்து நீ என்கிட்ட வந்து மாட்டு. நான் ஏற்கனவே உன்ட்ட சொல்லியிருக்கேன், படிச்சு என் ஒரு குடும்பத்தை பிடிச்சு கூப்பிடுறா. என்ன வா, நீ வா, ஒழுங்கா வா. நீ என் பிள்ளை உனக்கு என்ன துரோகம் பண்ணிச்சு உனக்கு? என் முன்னாடி வாடா நீ. நான் அன்னைக்கு நான் ஒண்ணு என்ன சொன்னேன்? விட்டுட்டு ஓடி போயிடுறா. இல்ல ஏன்டா வந்து விட்டான்ல லூசு போல.
கயிறு அல்லது துணி எதனால் தூக்கிட்டு கொண்டார் என்றும் தெரியவில்லை. அந்தோணி மாதாவின் கழுத்தில் ரஞ்சித்குமார் அந்தோணி மாதா பெயர் பொறிக்கப்பட்ட தாலி செயினையும் காணவில்லை. தூக்கிட்டு கொண்ட புகைப்படங்களும் இல்லை. கீழே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளுக்கும் தூக்கிட்டது தெரியவில்லை. எஸ்.ஏ. ரஞ்சித்குமாருடன் வாழத்தான் கணவரையே விவாகரத்து செய்து கொண்டு வந்தார். ஆனால் ரஞ்சித்குமார் தனது மனைவியை ஊரில் விட்டுவிட்டு இவருடன் தான் வாழ்ந்து வந்துள்ளார். ஆனால் ரஞ்சித்குமாரை தீர விசாரித்தால்தான் அந்தோணி மாதாவின் மரணத்தில் உள்ள மர்மங்கள் வெளிவரும் என்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். பாலிமர் செய்திகளுக்காக அம்பத்தூர் செய்தியாளர் கார்த்திக். ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் செலிப்ரேஷன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.